அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது 91ஆம் பாடல். மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லிய மார்த்து எழு வெண் பகடு ஊறும் பதம் தருமே. மீண்டும் பாடல். மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லிய மார்த்து எழு வெண்பகடு ஊறும் பதம் தருமே. மெல்லிய நுண் இடை மின் அணையாளை. நிறைய அம்பாளை மெல்லியல் என்று பல இடங்களில் குறிப்பிடுகிறார் அபிராமி பட்டர். மெல்லிய தெரியும்போது மெல்லியதாய், மின்னல் போன்று சிறியதாய், மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை மின்னல் போன்ற இடையை உடைய அந்த அம்பாளை விரிசடையோன் புல்லிய, விரிசடையோன் என்றால் இங்கு சிவபெருமான், விரித்த சடையை உடையோன், வினைத்தொகை விரிந்த சடை விரியும் சடை விரிய போகும் சடை வினைத்தொகை விரிசடையோன் புல்லிய மென்முலை, புல்லிய மென்முலை தன்னுடைய மென்மையான முலையால் காஞ்சிபுரத்தில் அறம் வளர்த்த நாயகியாக இருந்தபோது அந்த 6 பெருக்கெடுத்து வரும் வேளையிலே அணைத்து கொண்டாள். பொன் அணையாளை புகழ்ந்து, அணையாளை புகழ்ந்து இப்பேற்பட்ட இந்த உருவத்திலும் செய்கையிலும், உருவத்தில் அழகானவளாகவும் அறம் வளர்த்த நாயகியாகவும் தன்னுடைய செய்கையில் அறம் வளர்த்த நாயகியாகவும் விளங்கும் இவளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம். மறை என்பது 4 வேதங்கள் மட்டுமல்ல, அதில் வரும் வேதாந்தம், உபனிஷத்தம் போன்றவை. அம்பாளுக்கென்றே பிரத்யேகமாக பல உபனிஷத்துக்கள் உள்ளன. அவற்றில் சொல்லிய வண்ணம், மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை, அவ்வாறு தொழும் அடியாரை தொழுபவர்க்கு தொழும் அவர்க்கு பல்லிய மார்த்து. பல்லியம் என்றால் பலதரப்பட்ட இசைக்கருவிகள். பல்லியம் ஆர்த்து பல இசைக்கருவிகள் முழங்க, ஆர்த்து எழ, அவை ஆர்த்து அந்த ஒலி எழ வெண்பகடு ஊறும் பதம் தருமே. வெண்பகடு என்றால் இங்கு காளை, அதாவது யானை என்று பொருள் கொள்ளலாம். வெண்பகடு, வெண் யானை என்பது ஐராவதம். அந்த 100 யாகம் செய்து இந்திர பதவியை பெற்ற பேரானது அம்பிகையை அவளுடைய அந்த உருவ தியானத்திலும் அவளுடைய செய்கை தியானத்திலும் செய்தால், மறை சொல்லிய வண்ணம் செய்தால் அவர்களுக்கு இந்த கிடைக்கும் வெண்பகடு ஊறும் பதம் தருமே. அப்பேற்பட்ட பதம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று பாடுகிறார். மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லியம் ஆர்த்து எழு வெண்பகடு ஊறும் பதம் தருமே. அம்பாளை அவளுடைய உருவத்திலும் அவளுடைய செய்கையிலும் தியானிக்க வேண்டும். எப்பொழுதுமே விரிசடையோடுடன் இணைந்து தியானிக்க வேண்டும். அவ்வாறு தியானம் செய்து மறை சொல்லிய வண்ணம் செய்தால் இந்திரலோகம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அதாவது பரமுக்தி கிடைக்கும், அம்பாளை அடையலாம் என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள். மீண்டும் பாடல். மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லியம் ஆர்த்து எழு வெண்பகடு ஊறும் பதம் தருமே. ஆண்டவன் அருள்.